இரக்கம் மிகுந்த இதயமே, அன்பும் அருளும் நிறைந்ததே, எங்கும் விளங்கும் ஆற்றலே, எங்கும் உள்ளம் தேற்றுமே. எங்கும் விளங்கும் ஆற்றலே, எங்கும் உள்ளம் தேற்றுமே. இயேசுவின் திரு இருதயமே, என்னை ஆளும் தெய்வமே, என்னை ஆளும் தெய்வமே. இயேசுவின் திரு இருதயமே, அமைதி நல்கும் இதயமே, ஆற்றல் நாடும் நாதனே, அகிலம் ஆளும் இதயமே, ஆக்கமூட்டும் தெய்வமே. அகிலம் ஆளும் இதயமே, ஆக்கமூட்டும் தெய்வமே. இயேசுவின் திரு இருதயமே, என்னை ஆளும் தெய்வமே, என்னை ஆளும் தெய்வமே. இயேசுவின் திரு இருதயமே, மதுரமான இதயமே, மாசு அணுகா தெய்வமே, மனங்கள் ஆளும் சிநேகமே, மலரும் ஞான தீபமே. மனங்கள் ஆளும் சிநேகமே, மலரும் ஞான தீபமே. இயேசுவின் திரு இருதயமே, என்னை ஆளும் தெய்வமே, என்னை ஆளும் தெய்வமே. இயேசுவின் திரு இருதயமே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூய நல்லாவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய நாளிலே எங்களுக்கு புதியதொரு ஆசீர்வாதத்தையும் அனுபவங்களையும் தருபவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த அதிகாலையில் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீரே, தாயின் கருவிலிருந்து உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்திருந்தேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று வாக்கு தந்தீரே. ஆம் ஆண்டவரே, தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பே எங்களை பெயர் சொல்லி அழைத்து உதிரத்தில் எங்களை தாங்கிய ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளை மார்போடு அணைப்பது போல எங்களை அணைத்து தாளாட்டி சீராட்டி வளர்த்து கொண்டிருக்கிற அன்பு நேசரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தகப்பனே, அதிகாலையிலேயே உம்முடைய வார்த்தையை கேட்கும்போது நாங்கள் புத்துணர்ச்சி அடைகிறோம். இந்நாளிலே எங்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியாக கன்னி மரியாவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். வார்த்தையை என்னை காண செய்யும் திருவார்த்தையை என்னில் வாழ செய்யும், வார்த்தையை என்னை காண செய்யும் திருவார்த்தையை என்னில் வாழ செய்யும், என்னில் வாரும் தூய ஆவியே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்புவையும் தீவன தொட்டியில் கிடத்தி இருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சியெல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி அனைத்தையும் குறித்து சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள்.
இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய சிந்தனைக்கு லூகாஸ் நற்செய்தி 2:16 21 வரை. இந்த நாளில் மனித உறவுகள் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் பார்க்கிறோம். அன்னை மரியாள் இயேசு யார் என்பதை அறிந்தவராய் தன்னுடைய பாலை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கிறார். இதை திரு அவையானது எவ்வளவு அற்புதமாக அன்னை மரியாள் கடவுளின் தாய் என்று கொண்டாடுகிறதை பார்க்கிறோம். அன்னை மரியாள் கேட்ட யாவற்றையும் தன்னுடைய உள்ளத்திலே நிறுத்தினார். புதிய வருடம் என்பது இது ஒரு விதமான புது பிறப்பு. இந்த புதிய பிறப்பில் நாம் யாவரும் கூட ஆண்டவருக்குள்ளாய் வாழ்கிறவர்களாய், ஆண்டவரை சார்ந்திருக்கிறவர்களாய் மாறுவோம். புதிய நம்பிக்கை, புதிய ஆற்றலை நம் உள்ளத்தில் நிறுத்துவோம். ஆண்டவரை மையப்படுத்துவோம், வாழ்வோம். ஆமென். இறை மக்களே, இந்த நாள் முழுவதையும் ஆண்டவருடைய கரங்களில் நாம் ஒப்புக் கொடுப்போமா? நம்முடைய குடும்பத்தையும் குடும்பத்தினரையும் தெய்வீக கரங்களில் அர்ப்பணித்து நாம் ஆண்டவரை ஸ்துதிப்போமா? இந்த உலகம் முழுவதற்குமாக நாம் ஜெபிப்போமா? ஸ்துதித்து கொண்டிருக்கும் பொழுதே பலவிதமான விடுதலைகள் நம்மிலும் நம் குடும்பத்திலும் தேசத்திலும் உருவாகுவதற்காக ஜெபிப்போமா? திருப்பாடல் 23 படி ஆண்டவர் நம் ஆயன், அந்த ஆயினிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போமா? ஒன்று சேர்ந்து நாம் ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து நாம் ஸ்துதிப்போமா? நம்முடைய கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், கூட பிறந்த சகோதர சகோதரிகள், தாத்தா பாட்டிகள் அத்தனை பேரை ஒப்புக் கொடுத்த தெய்வம் எங்கள் மீது இரக்கமாயிரும் என்று ஸ்துதிப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா வேதனைகள் நீங்கட்டும், எல்லா நெருக்கடிகள் நீங்கட்டும், எல்லா துன்ப துயரங்கள் விலகட்டும், பொருளாதார கஷ்டங்கள் விலகட்டும், சண்டை சச்சரவுகள் விலகட்டும், குடும்பத்தில் ஐக்கியமும் சமாதானமும் உருவாகட்டும். ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ தெய்வமே, திருப்பாடல் 91 படி உமது தூதர்களை அனுப்பும் ஆண்டவரே, எங்களை பாதுகாத்தருளும் ஆண்டவரே. போகும் பொழுதும் வரும் பொழுதும் உமது பாதுகாப்பு எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. தூய் இரத்த கோட்டைக்குள்ள எங்களை பாதுகாத்தருளும். திருச்சிலுவையின் பாதுகாப்பு எங்களுக்கு தாரும் ஆண்டவருடைய இறைவார்த்தையின் அபிஷேகங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எல்லா விதமான கஷ்டங்களும் துன்ப துயரங்களும் நீங்குவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்தகார சக்திகள் விலகட்டும், அசுத்தாவிகள் விலகட்டும், செய்வன கட்டுகள் உடைந்து போகட்டும், பில்லு சூனிய பாதிப்புகளில் எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே. எல்லா விதமான அவலங்கள், நஷ்டங்கள், துன்ப துயரங்கள் நீங்குவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆறுதலின் நாளாக, ஆசீர்வாதத்தின் நாளாக, மகிழ்ச்சியின் நாளாக இன்று அமையட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தெய்வமே, உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஒவ்வொரு மகனும் மகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற எல்லா ஜெப விண்ணப்பங்களும், எல்லா கருத்துக்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தாய் திருச்சபையோடு இணைந்து, திரு தந்தையோடு இணைந்து, ஆயர்களோடும் குருக்களோடும் இணைந்து ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கின்றோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள் முழுவதும் ஒளியின் நாளாக, மகிழ்ச்சியின் நாளாக அமையட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.